ഈശാവാസ്യ ഉപനിഷത്തിലെ 17ാவது മന്ത്രം. ജീവൻ ഭഗവാൻ கிட்ட പരിപൂർണ സറണ്ടറിങ് പൊസിഷനിൽ പ്രാർത്ഥിக்கிறதையாக்கும் பார்க்கிறோம். பலவிதமான സത്കർമ്മങ്ങളെല്ലാം അനുഷ്ഠിച്ച് ജീവിച്ച ഒരു സാധകനോട് மரணசையில படுத்துட்டு இருக்கிற சமயத்துல பகவான் கிட்ட இருக்கிற பிரார்த்தனையாக்கும் இந்த பிரார்த்தனை. வாயுஹு அனிலம் அமிர்தம் அதா இதம் பஸ்மாந்தம் சரீரம். ஓம் க்ரதோ ஸ்மர கிருதம் ஸ்மர க்ரதோ ஸ்மர கிருதம் ஸ்மர. இത്രയുമാக்கும் இந்த மந்திரத்தில் சொல்லப்படுற விஷயம். இந்த வாழ்க்கையில நான் செஞ்சிருக்கிற சல்கர்மங்களை நினைச்சு பார்த்து எனக்கு சல்கதியை தரணுமே பகவானே. ഇത്രയുമാക്കും പ്രാർത്ഥന. ജനനം മുതൽക്ക് മരണം വരയ്ക്കും ഇരിക്കുന്ന കാലഘട്ടത്തില് நல்லதும் கெட்டதுமான பல பல விஷயங்களை தெரிஞ்சும் தெரியாமையும் செஞ்சிருப்போம். அதுல நான் செஞ்ச சல்கர்மங்கள் அதை நினைச்சு பார்த்து எனக்கு சல்கதியை தரணுமே பகவானே. இത്രയുമാக்கும் பிரார்த்தனை. ഭഗവത്ഗീതയിലെ 8ാவது അധ്യായത്തിലെ 13ാவது ശ്ലോകം. ഓമിത്യേകാക്ഷരം ബ്രഹ്മ വ്യാഹരൻ മാമനുസ്മരൻ യപ്രയാദിത്യജൻ ദേഹം സയാതി പരമാം ഗതി. ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை உச்சரிச்சுண்டு பிரணவஸ்வரூபியாயிருக்கிற பகவான மனசுல நினைச்சுண்டு சரீரம் உபேட்சிக்கிற அந்த ஜீவன் பரமபதத்தை பிராபிக்கும் அப்படின்னாக்கும் சொல்லப்படுறது. ஓம் அப்படிங்கிறது பரம்பொருளோடு பிரணவ மந்திரமாக்கும். பகவானோட ரூபம் காணறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு பகவானே அப்படின்னு ஜீவன் பகவான் கிட்ட பிரார்த்திச்சதை நம்ம பார்த்தோம். அதுக்கான யோக்கியதை எனக்கு இருந்தாதான் காணறதுக்கு சாதிக்கும் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு இப்ப தெரியும். ஜனனம் முதலுக்கு மரணம் வரைக்கும் தெரிஞ்சும் தெரியாமையும் பல தெற்ற குற்றங்களை நான் இந்த ஜீவித யாத்திரையில செஞ்சிருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்து இப்ப நான் பச்சாத்தபிக்கிறேன். இந்த சரீரத்தோட சுகத்துக்காயிட்டு இந்த சரீரத்தை போஷிப்பிக்கிறதுக்கு வேண்டிட்டு என்னெல்லாமாக்கும் நான் செஞ்சு கூட்டினேன். இப்போ நான் செஞ்ச தவறுகளெல்லாம் நினைச்சு பார்த்து எனக்குள்ள பச்சாத்தாபம் உண்டாகிறது. பகவத் நாமங்கள்
வாழ்க்கையில தொடர்ந்து நினைச்சானா மரண நேரத்திலையும் பகவானோட ஸ்மரணை உண்டாகும். அதுக்காக்கும் சின்ன வயசுலேருந்தே நம்மளோட வீட்டில் இருக்கிற பெரியவா எல்லாம் நமக்கு விளக்கேற்றி நாமம் ஜபிக்கிறதுக்கெல்லாம் பழக்கி விடுறா. டெய்லி நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லு அப்படின்னு வளர்த்துறா. டெய்லி இப்படி நாராயணா நாராயணா சொல்லறது அந்த நாராயண நாமம் மனசுல தங்கி நிற்கும். மரண நேரத்திலையும் அந்த நாராயண நாமம் மனசுல நிற்கும். சரீரம் உபேட்சிக்கிற சமயத்துல என்னவாக்குமோ நினைக்கிறோம், அந்த சிந்தனைக்கு தகுந்த மாதிரியாக்கும் அடுத்த ஜென்மம். பரதராஜா மான் மான் அப்படின்னு நினைச்சு இறந்து போனார். அடுத்த ஜென்மம் அவரு மானாயிட்டு ஜனிச்சார். ஈஸ்வரனை நினைச்சு சரீரம் உபேட்சிச்சானா ஈஸ்வரனை பிராபிக்கலாம். அதுக்கப்புறம் புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை. பிரபஞ்ச விஷயாசக்தி இருக்கிறவா மிருத்யு சமயத்திலையும் லௌகிக விஷயங்களை மட்டும்தான் நினைப்பா சொல்லுவா. அப்படி இருக்கிற லௌகிக விஷய தாற்பயங்கள் ஜாஸ்தியா இருக்கிறவா அவளுக்கு பகவானை நினைக்கிறதுக்கே தோணாது. பகவானை ஆத்மார்த்தமாயிட்டு நினைக்காதக்கு கங்கா ஸ்நானம் செஞ்சதுனால என்ன பலன்? ஆத்மார்த்தமாயிட்டு பகவத் ஸ்மரணை இல்லாதக்கு துளசி மாலைய கையில வச்சுட்டு ஜபிக்கிறதுனால என்ன பலனாக்கம் உள்ளது? தீர்த்தாடனம் நடத்துறதுனால என்ன பலனாக்கம் இருக்கு? ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனசுல இந்த ஜீவித ஆசக்தி இருந்தானாக்கா, அட்டாச்மெண்ட் இருந்தானாக்கா, மரண சமயத்துல அது பிச்சும் பேயுமாயிட்டு சொல்ற மாதிரி வெளியில வரும். மரண சமயத்துல என்னவாக்குமோ நினைக்கிறோம், அடுத்த ஜென்மத்துல அதாயித்தீருவோம். என்னோட சரீரத்திலேருந்து ஜீவன் வேறுபட்டு போக போறது பகவானே. வாயுஹு பிராணவாயு அமிர்தம் அமிர்த ஸ்வரூபியாயிருக்கிற அனிலம் பஞ்சபூதத்துல அந்த வாயுவை பஞ்சபூதங்களில இருக்கிற வாயுவை என்னோட பிராணவாயு பிராபிக்கட்டும். வாயுஹு அமிர்தம் அனிலம் எனக்குள்ளே இருக்கிற வாயு பிராணவாயு அமிர்த ஸ்வரூபியா இருக்கிற பஞ்சபூதங்களில இருக்கிற வாயுவை பிராபிக்கட்டும். ஜீவன் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறதையாக்குமே நம்ம பார்க்கிறோம். நம்மளோட சரீரத்துல பஞ்ச பிராணனுகளும் உப பிராணனுகளும் எல்லாம் இருக்கு. இந்த பிராணனுகள் எல்லாம் வாயு தேவனில் லயிக்கட்டும். வியஷ்டி ரூபத்தில் இருக்கிற பிராணன் சமஷ்டி ரூபத்தில் இருக்கிற பஞ்சபூதமா இருக்கிற வாயுவை பிராபிக்கட்டும். கரெக்டு அப்படிங்கிறத லைட் ஃபேன் மிக்சி இப்படி இருக்கிற உபாதி வழியாக்குமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மளோட சரீரத்துல சகலதையும் ஆக்டிவேட் பண்ற உபாதியாக்கும் பிராணவாயு. சரீரத்துல வாயு பிரசரம் அந்த பிராண பிரசரம் இல்லை அப்படின்னா சரீரத்துக்கு சலனம் அப்படிங்கிறது கிடையாது. சரீரம் நிശ്ചலம். வியஷ்டி சரீரத்துல வாயு சமஷ்டி வாயுவில லயிக்கட்டும் அப்படின்னாக்கும் சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த சாதகனோடு ஜீவன் பகவான் கிட்ட பிரார்த்திக்கிறது. அதுக்கப்புறம் சமஷ்டி வாயுல லயிச்சதுக்கு அப்புறம் நமக்கு ரொம்ப பிரியப்பட்டதான நம்மளோட சரீரம் இதம் இந்த சரீரம் நம்மளோட இந்த ஸ்தூல சரீரம் நான் அப்படின்னு ரொம்ப ஆசையா நான் சாப்பிட்டு அழகா பரிபாலனம் பண்ணிட்டு வந்த என்னோடு இந்த சரீரம் பஸ்மாந்தம் பஸ்மமாயி தீரட்டும். ஒரு கைப்பிடி சாம்பலாயிட்டு தீரட்டும். பஸ்மாந்தம் அப்படின்னா என்னோட இந்த சரீரம் ஒரு கைப்பிடி சாம்பலாயிட்டு அவசானிக்கும். பஸ்மமல்லாதக்கு இந்த சரீரத்தை காணறதுக்கு அதுக்கப்புறம் சாதிக்காது. எத்தனை அழகான கண்களாயிருந்தது எனக்கு. என்னோட முடி அப்படிங்கிறது என்னென்ன அழகு, சுருள் சுருளா இருக்கிற முடி, கண்ணு மூக்கு பல்லு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. பார்க்குறவாளெல்லாம்
என்னொரு அழகாக்கும் அப்படின்னு சொன்னாலே அப்படி இருக்கிற என்னோட சரீரம் இப்படி ஒரு கைப்பிடி பஸ்மம் ஆயிட்டு தீரும். ஓம் ஓம் இது ஏக அக்ஷரம் பிரம்மா. பிரம்மம் அப்படிங்கிறதாக்கும் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம். பிரணவ ஸ்வரூபியான பகவானே அப்படின்னு ஜீவன் இங்க கூப்பிடுறதாக்கும் ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரம். கிரதோ சங்கல்ப ஸ்வரூபமாயிருக்கிற மனசே, சஞ்சல ஸ்வரூபமாயிருக்கிற மனசே, ஸ்மரா நினைச்சு பாரு. கிருதம் ஸ்மரா வாழ்க்கையில நீ செஞ்சு கூட்டின விஷயங்களை எல்லாம் நினைச்சு பாரு அப்படின்னு ஜீவன் மனசுகிட்ட மறுபடியும் மறுபடியும் சொல்றது. கிரதோ ஓடி நடக்கிற மனசே, ஸ்மரா நினைச்சு பாரு. கிருதம் ஸ்மரா என்னெல்லாமாக்கும் இந்த ஜீவித யாத்திரையில நீ செஞ்சு கூட்டினாய் அப்படிங்கிறத நினைச்சு பாரு. ஜனனம் முதல் மரணம் காத்து கிடக்கிற இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கிற சகலதும் நினைச்சு பாரு மனசே அப்படின்னு ஜீவன் மனசுகிட்ட சொல்றது. தேவதா உபாசனையிலையும் കർമാനുഷ്ഠാനത്തിലെയും നമ്മ രണ്ടും ഒന്നിച്ച് செஞ்சு ஜீவிச்ச ஒரு சாதகனோடு அந்த மரணசையில படுத்துட்டு இருக்கிற பிரார்த்தனையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சரீரத்துல நான் நான் அப்படின்னு அபிமானிச்சு செஞ்சு கூட்டின பல கர்மங்களும் அஜ்ஞானம் காரணமாயிட்டு செஞ்ச கர்மங்களாக்குமே என்னோட யதார்த்த ஸ்வரூபம் என்னவாக்கும் அப்படின்னு இப்ப நான் தெரிஞ்சுட்டு இருக்கேனே. ஆனா இந்த தெரிஞ்ச நொடியில என்னால அசைய கூட முடியலையே. அக்னி தேவா, அக்னி சாட்சி ஆயிட்டாக்குமே நான் என்னோட எல்லா கர்மங்களும் செஞ்சு கூட்டினேன். பௌதீகமான என்னோடு இந்த ஸ்தூல சரீரம் அக்னியில பஸ்மமாகட்டும். ஷோடச சம்ஸ்காரங்கள் எல்லாம் நடக்கிறது என்னோட ஜீவிதத்துல. என்னெல்லாம் ஷோடச சம்ஸ்காரங்கள் எல்லாமாக்கும் நடந்தது. ஜாத கர்மம் நடந்தது, பூணோல் நடந்தது, வித்யாபியாசம் நடந்தது, திருமணம் நடந்தது, எனக்கு குழந்தை பிறந்தது, அந்த குழந்தைக்கு நான் பேரு வச்சேன். இப்படி எத்தனை ஷோடச சம்ஸ்காரங்கள் எல்லாமாக்கும் நடந்தது பகவானே. அதெல்லாம் அக்னி சாட்சி ஆயிட்டாக்குமே நடந்தது. அப்படி இருக்கிற அக்னி சாட்சி ஆயிட்டு எல்லாம் நடந்ததை நீங்கள் பார்த்திருக்கேளே அக்னி தேவா. எல்லா கர்மங்களும் உங்களோடு முன்னாலேயாக்குமே நான் செஞ்சு கூட்டினேன். பௌதிகமான என்னோடு இந்த ஸ்தூல சரீரம் அக்னியில பஸ்மம் ஆகட்டும். ஓம் அப்படிங்கிறது ஜீவன் ஈஸ்வரனை கூப்பிடுறதாக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஓம் கிரதோ அப்படிங்கிறது ஓங்கார ஸ்வரூபியா இருக்கிற அக்னி தேவனை சங்கல்பம் செஞ்சு நம்ம ஹோமங்களில பிரார்த்திக்கிற அந்த அக்னி தேவனை ஜீவன் கூப்பிடுறதாயிட்டும், அப்படி இல்லை அப்படின்னா மனச ஜீவன் கூப்பிடுறதாயிட்டும் ரெண்டு விதத்துல இங்க அர்த்தத்தை எடுத்துக்கலாம். மனசுகிட்ட நடந்து முடிஞ்ச விஷயங்களையெல்லாம் நினைச்சு பாரு அப்படின்னு ஜீவன் சொல்றது. அதே மாதிரி அக்னி தேவன் கிட்ட சொல்றது, அக்னி தேவா உங்களோட சாநித்தியத்திலேயாக்குமே நான் இந்த விஷயங்களை எல்லாம் என்னோட ஜீவிதத்துல பலதும் செஞ்சு கூட்டினேன். அதனால அக்னி தேவன் கிட்ட ஜீவன் அவசானமாயிட்டு பிரார்த்திக்கிறது கிரதோ. அக்னி தேவா என்னோட ஜீவனுக்கு சத்கதி தரணமே அப்படின்னு பிரார்த்திக்கிறது ஜீவன். ஜீவித யாத்திரையில இந்த கடைசி நொடியில பశ్చాத்தாபம் அப்படிங்கிறது மனசுல உண்டாகணும். பశ్చాத்தாபத்தால மரண நேரத்துல ஆத்மார்த்தமாயிட்டு பகவானை கூப்பிட்டு அழுதானா பாபமெல்லாம் ஒழுகி போயிடும், புண்ணியவான் ஆயித்தீரும். அதனால ஜீவன் அப்படிங்கிற பரமாத்மா மனசுகிட்ட சொல்றது, செஞ்சு கூட்டின கர்மங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து பశ్చాத்தாபத்தோடு கூடிட்டு உருகி அழு அப்படின்னு. அப்போது உன்னோட பாபம் எல்லாம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு. ஓங்காரம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நினைச்சுண்டு பிரணவ மந்திரத்தை சொல்லிண்டு இருக்கிற சாதகன் அந்த பரபிரம்மத்துல லயிப்பர் அப்படிங்கிறது உறுதியாக எடுத்து சொல்லப்படுறது இந்த மந்திரம்.